இவி சார்ஜரில் சவுத் இந்தியாவில் மதுரையில் தான் மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுவே நிறைய பேர்த்துக்கு தெரியலை. ஆனால் எங்களை இந்த மாதிரி ஒரு மீடியா மூலமாக இந்தியா கவர்மெண்ட்டு இராணுவத்துக்கு தெரிஞ்சிருக்கு. என்னை அங்கீகரிக்காத மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நாட் ரெடி. பிகாஸ் நீ வேணும்னா நார்த் சைடில் வா, வேற மாநிலங்களுக்கு வர சொல்கிறாங்க, வேற நாடுகளுக்கு என்னை கூப்பிடுறாங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். என் ஊருக்கு எல்லாரையும் வர வைக்கணுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் என்னுடைய வருங்கால தலைமுறைகள் எந்த விதத்துலையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்னா இங்கெல்லாம் இருக்காது, இங்கெல்லாம் இவ்வளோ பெரிய நாலேஜ்லாம் இருக்க மாட்டாங்கன்ற எண்ணத்தை உடைக்கணுன்ற விதத்தில் நான் பண்ண முயற்சியில் நம்மளுடைய இராணுவத்துக்கே என்னை நம்பி 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண யாரும் ரெடி இல்லைங்க. நான் கண்டுபிடிச்சது 8 வருஷத்துக்கு முன்னாடி. 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண நம்பாதவங்களுக்கு 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இந்தியா இராணுவத்துக்கு முதல் தமிழ் பெண் இவி சார்ஜரில் மேனுஃபேக்சர் நமக்கு தான் கொடுத்துருக்காங்கன்றதுல இந்த இடத்துல என் அன்பான மாணவர்கள்கிட்ட நான் ஹார்ட்லி ஷேர் பண்ணுறேன்.